இன்னைக்கு ஒரு செய்தியை பற்றி பார்ப்போம். இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனம் 38 42 வரை. லூக்கா 11ஆம் அதிகாரம் வசனம் 38 முதல் 42 வரை. அதை வாசிக்கிறேன். உங்கள்கிட்ட பைபிள் இருந்தால் நீங்களும் எடுத்து வாசிங்க. இதில் மார்த்தாள் மரியாள் பற்றி பார்க்க போகிறோம். இறைவனுடைய திருவடியை பற்றியும் பார்க்க போகிறோம். இதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து கேளுங்க, வேணுன்றவங்க கேட்டுக்கலாம். பின்பு 38ஆம் வசனம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தவர்களும் பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்து இருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரயோத்திரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மார்த்தாள் மரியாள் இவங்க 2 பேருக்குள்ள நடந்த ஒரு விஷயத்தையோ, தேவனுடைய திருவடின்றது இறைவனுடைய பாதத்தில் அமர்வதை பற்றியும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து பிரயாணமாக ஒரு கிராமத்தில் போகிறாரு. அப்போ வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் அவர் ஒரு அவதார புருஷர்ன்றது தெரிஞ்சுக்கலாம். அவர் ஒளி பொருந்திய ஆற்றல் மிக்க மனிதன். அதாவது அவரால் எல்லாத்தையும் செய்ய முடியும். அவர் ஒரு ஞானின்றது அவரை பார்த்தாலே தெரியும். அதனால வந்து அவர் ஒரு கிராமத்தில் பிரசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். இப்போ ஒரு பர்சன் பார்த்த உடனே ஒருத்தர் நல்லவர், ஒருத்தர் பார்த்த உடனே அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்குன்ன உடனே அவங்கள ஏற்றுக்கிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே ஏற்றினா அவங்களுக்கு உணவளிக்கணுன்ற ஈடுபாட்டில் மார்த்தாள் இருக்கிறாங்க. மார்த்தாள் வந்து அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி இருக்காங்க. மரியாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இயேசுடைய பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்லதை கேட்டுன்னு இருக்காங்க. அதாவது மார்த்தாள் வந்து உலகத்துக்குரிய போஜனத்தை கொடுத்து கவனத்தை செலுத்துகிறாங்க. மரியாள் வந்து நித்திய போஜனம், தேவனுடைய வார்த்தை, அதாவது கடவுளுடைய வசனத்தை கேட்கிறதுல அதிக நாட்டத்தை செலுத்துகிறாங்க. இந்த உலகத்தில் வாழறதுக்கு நம்மளுக்கு பணம் அவசியம். பணம் எல்லாருக்குமே தேவை. ஆனால் வந்து பணமே வந்து பிரதானமாக நோக்கமாக வச்சு நம்ம செயல்பட்டோம்னா நம்ம நித்திய வாழ்வே அடைய முடியாது, மரணமில்லா பெரு வாழ்வே அடைய முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா மரியாளை பற்றி இயேசு கிறிஸ்து கொடுக்குற சாட்சி. அதாவது அவரே சொல்கிறார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது உண்டு. மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அதாவது இறைவனுடைய திருவடியை பற்றி கொள்ளும்போது உங்களுக்கு இந்த உலகத்துக்கு தேவையான உணவும் உடையும் இருப்பிடமும் தருவார். அதாவது நீங்கள் ரொம்ப பணக்காராவோ கோடீஸ்வரனாவோ இல்லை ரொம்ப ஐஸ்வர்யவானாவோ ஆகுவீங்கன்னு நான் வந்து வாக்கு கொடுக்கல. தேவன் அதை வாக்கு கொடுக்கல. அதாவது தேவையானது ஒன்று தான். அதாவது நிம்மதியான வாழ்க்கைங்க. நம்மளுக்கு நிம்மதியான வாழ்க்கை வேணும். இப்போ உலகத்தில் வந்து எங்கேயும் போர் நடக்குது. போர் சூழ்ந்த உலகத்தில் இருக்கோம். இப்போ எங்கே எது நடக்கும், எந்த நாடு முதல்ல அணுகுண்டு போடுன்ற அளவுக்கு ஒரு கடைசி கட்டத்தில் வந்து நிற்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இருக்கிறது ஒரே ஒரு அடைக்கலம் தேவனுடைய திருவடி தான், தேவனுடைய பாதம் தான். தேவனுடைய பாதம் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா இந்த கடவுளுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கும் போது அவருடைய பாதத்தை நீங்கள் பற்றி கொள்கிறீங்க. வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது, இந்த மாதிரி செய்திகளை கேட்கும்போது அவருடைய பாதத்தை பற்றி கொள்கிறீங்க. இயேசுன்ற நாமத்தை பற்றி பேசும்போது, இயேசுன்ற நாமத்தை கேட்கும்போது நீங்கள் வந்து, அதாவது கடவுளை நீங்கள் எந்த மதத்தில் வழிபடுறீங்கன்னு எனக்கு தெரியாது. யோனா புஸ்தகத்தில் வாசிப்போம். யோனா வந்து ஒரு நினிவே பட்டணத்துக்கு போக சொல்லுவார். அவர் தர்ஷீஸ் கப்பல் ஏறி போவார். அப்போ அந்த கப்பலில் வந்து எல்லாரும் அவங்கவுங்க தெய்வத்தை வேண்டிக்குவாங்க. ஆனால் யோனா மட்டும் தூங்கின்னு இருப்பார். அதை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லை. அதில் இன்னும் சொல்ல வரேன்னா, அவங்கவுங்க தெய்வத்தை வேண்டிக்கு கொண்டாங்க. உங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்து தான் பிடிச்சிருக்குன்னா இயேசு கிறிஸ்து பேரை சொல்லி கூப்பிடுங்க. உங்களுக்கு எந்த தெய்வத்தின் பேர் இல்லை உங்களுக்கு விருப்பமாக இருக்கான தெய்வத்தை பற்றி கூப்பிடுங்க. இதை குறித்து நான் ஒன்று தான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து நான் வந்து யாருடைய மதத்தையும் புண்படுத்த விரும்பலை, மதம் மாற்றுறாங்கன்னு சொல்ல விரும்பலை.
நானும் யாரும் இதையும் இந்த மதத்துக்கு வாங்க அந்த மதத்தை வாங்கணும்னு சொல்கிறதும் இல்லை. ஒன்று சொல்லிங்க, விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, ஒருவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னா அதை விட அந்த நம்பிக்கையில் அவன் இருக்கிறான்னா அதோட விட்டுடுங்க. அதை விட உயர்ந்த நம்பிக்கையை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியும்னா அவங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுங்க. இல்லைன்னா அவனை இருக்கிற நம்பிக்கையிலேயே விட்டுடுங்க. நீங்கள் ஒரு நம்பிக்கை கொடுக்குறேன்ற பேரில் ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவனுக்கு இருக்கிற அந்த அடிப்படை நம்பிக்கையை அழிச்சிடாதீங்கன்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. இதை நான் ஏன் இங்கே சொல்ல வரேன்னா, இப்போ ஒருவேளை உங்களுக்கு உங்களுக்குள்ள உள்ளான மனசு, அதாவது இயேசு பற்றி உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றுன்னு வச்சிங்களேன். அதாவது சில பேர் பரம்பரை கிறிஸ்துவங்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு இயேசு மேல் நம்பிக்கை இருக்காது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கஷ்டத்துலேருந்து ஒரு விடுதலை ஆகிருப்பாங்க, ஏதோ ஒரு அற்புதம் நடந்திருக்கும், அதனால் இயேசு மேலே ஒரு நம்பிக்கை வந்துருக்கும். நான் ஒன்று தான் சொல்லுவேன், அதாவது உங்களை எந்த சூழ்நிலை உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். எப்படின்னா, உங்களால் உங்களுக்கு உச்சபட்ச கஷ்டத்தை கொடுத்து பார்ப்பாங்க உலகம். அந்த நேரத்தில் நீங்கள் எந்த கடவுளை நினைக்கிறீங்களோ அதுதாங்க உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அதிகபட்சமான துன்பத்தை கொடுத்து ஒரு உலகம் உங்களை சோதிக்கும். அந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த கடவுள் உங்களுக்கு விண்ணப்பம் செய்யவோ, பிரார்த்தனை பண்ணவோ, வேண்டுதல் செய்யவோ, மன்றாடவோ, நோக்கி கெஞ்சவோ, நோக்கி கண்ணீர் விடவோ, உங்களுக்கு எந்த கடவுள் தோன்றாரோ, உங்கள் கண்முன் எந்த கடவுள் தரிசனம் ஆகிறாரோ, இல்லை எந்த கடவுள் ஞாபகத்துக்கு வராரோ, அந்த கடவுள் தான் உங்களுக்கு ஆழ்மனதில் பதிந்திருக்கிற உங்களுடைய கடவுள். அதுதான் யோனால சொல்லுவாங்க, அவங்கவுங்க கடவுளை அவங்கவுங்க வணங்கினாங்கன்னு. இப்போ போர் நடக்கும்போது, யுத்தம் நடக்கும்போது, உலகம் அழியுதுன்ற ஒரு கட்டத்தில் இருக்கும்போது எல்லாரும் இயேசு வணங்குங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது அவங்கவுங்களுக்கு ஒரு தெய்வம் ஆழ்மனத்தில் பதிஞ்சிருக்கும். இந்த கடவுள் என்ன நடத்துறாரு, இந்த கடவுள் என்ன காப்பாற்றினாரு, இந்த கடவுள் என்ன வழி நடத்தினாரு, இந்த கடவுள் தான் எனக்கு உயிரை கொடுத்தாரு, இந்த கடவுள் தான் எனக்கு சாப்பாடு கொடுக்குறாருன்னு அவங்கவுங்க ஒரு கடவுள் வச்சுன்னு இருப்பாங்க. அதாவது அதுக்கெல்லாம் அவங்களுக்கு அறிந்து கொண்ட பேர், அவங்க வந்த பாதைகள், அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை, இதை நம்ம வேரோடு பிடுங்கக்கூடாது. அந்த நம்பிக்கையை ஒரு மரம் மாதிரி ஒரு மரம் அளவுக்கு வளர்ந்துட்ட பிறகு அதை வேரோடு பிடுங்கி இன்னொரு இடத்துல நட்டிங்கன்னா அது நல்லா வளருமான்றது எனக்கு தெரியாது. அதுபோல் இளமையில் கல்லுன மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏற்றுக்குங்க. எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி. மதம்னு எப்பவுமே நான் அவனதான் சொல்லுவேன், உங்களுக்கு ஒரு மதத்தில் இருக்கீங்களா, அந்த மதத்தில் இருக்கிறவங்களை சரியாக நடத்தலையா, அந்த மதத்தில் இருக்கிறவங்க உங்களை ஏற்றுக்கலையா, அப்போ வேறொரு மதத்துக்கு போகாதீங்க. மதம் கடந்த நிலைக்கு போங்க. மதம் கடந்த ஆன்மீகத்தை தேடுங்க. மதம் கடந்த ஒரு தெய்வீக நிலையை தேடுங்க. இந்த வள்ளலார் ராமலிங்க அடிகளார் மாதிரி இருக்கிற ஒரு பொதுவான பாதையை தேடுங்க தான் சொல்லுவேன். இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு ஓமையாக சொல்லப்படுது. இந்த பைபிள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு ஓமையாக எழுதப்பட்டிருக்கு. அதாவது நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, கடவுளுடைய பாதத்திற்கு அமர்ந்திருக்கணும். அதாவது நமக்கு வேலை இருக்கும், நமக்கு குடும்பம் இருக்கும், நமக்கு இப்போ பல பேர் வீடு கட்டுற வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க, சில பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, சில பேர் கடன் வாங்கி கடனில் இருக்கிற நிலைமையில் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் திருப்பி செலுத்தணும், சம்பாரிச்சாகணும், கட்டாயத்தில் இருப்பாங்க. குடும்பத்துக்காக சம்பாரிச்சிக்கணும் ஆகணுன்ற கட்டாயத்தில் இருப்பாங்க. அவங்க எல்லாம் விட்டு இந்த இறைவனுடைய பாதத்தில் இறைவனுடைய பாதத்தில் உட்காருங்கன்னு நான் சொல்லலை. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு 24 மணி நேரம் கொடுக்கப்படுது. 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் கடவுளுக்காக செலவழிங்க. காலையில் ஏதோ ஒரு பூஜை மட்டும் பண்ணுறதுனால, ஏதோ 4 பூ எடுத்து போட்டதுனாலையோ அந்த மாதிரி இல்லாமல், உங்களுக்கும் கடவுளுக்கும் ஒரு ஆழ்மனதில் கொண்டு போய் அந்த பிரபஞ்சத்தோடு இணையிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு கடவுள் பக்தி தேவை, ஒரு சரணாகதி தேவை. அதாவது சரணாகதின்னா, இந்த மேல்மனம் செயல்பட்டு இருக்கும் போதே ஆழ்மனதில் போய் சரணடைகிறது. அதாவது அந்த கடவுளுடைய ஆழ்ந்த தியானத்தில் போகிறது. எப்படி சொல்கிறது, இப்போ பைபிள்லேயே வாசிக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு 10 நிமிஷம் வாசிச்சா இந்த ஆழ்ந்த நிலைக்கு போக முடியாது. தியானத்தில், வேத தியானத்தில் 10 நிமிஷம் பைபிள் படித்தா அந்த ஆழ்ந்த தியானத்துக்கு போக முடியாது, ஆழ்ந்த நிலைக்கு போக முடியாது. ஒரு அரை மணி நேரம் வாசித்தாதான் சில நேரத்தில் உட்கருத்து புரியும். சில ஆழ்ந்த கடவுளோடு இருக்கிற அந்த பாதத்தை அமர்ந்து இருக்கிற ஒரு உன்னத அனுபவம் கிடைக்கும். அதுபோல் நீங்கள் கடவுளில் ஏதோ இந்த காலையில் எல்லா ஸ்கூல்லையும் அட்டெண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி 1 ஹவருக்கு ஒரு தடவை அட்டெண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி எஸ்ஆர்னு சொல்லிட்டு போகிற மாதிரி எல்லாம் அந்த கடவுளுக்கு கடவுளோடு இருக்கிற ஒரு இணையற அனுபவம் கிடைக்காது. அந்த ஒரு தெய்வீக அனுபவம்லாம் கிடைக்காது, ஆன்மீக அனுபவங்கள்லாம் கிடைக்காது.
இதில் மார்த்தாள் வந்து பாதத்தரிக்கம் வந்து அந்த வசனத்தை கேட்கும்போது அதாவது இது தமிழில் சொல்லும்போது சத்சங்கம்னு சொல்லுவாங்க. சத்சங்கம்னு சொல்லும்போது தேவனை பற்றி கடவுளை பற்றி பேசுறது, ஒருத்தர் பேசி பல பேர் கேட்கறது சத்சங்கம்னு சொல்லுவாங்க. 2 பேரோ 3 பேரோ ஒரு குழுவாக இருந்து, இல்லை ஒரு 5 பேரோ 10 பேர் குழுவாக இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாதித்து ஒரு டிஸ்கஸ் பண்ணி செய்கிறது வந்து சத்விசாரம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், அவங்களுக்கு உங்கள் கேள்வி மூலமாக அவங்களுக்கு ஒரு விடை கிடைக்கலாம். நம்ம கேட்க முடியாத கேள்விகள் யாராவது ஒருத்தர் கேட்கலாம், நமக்கு வேண்டிய பதில் யாராவது ஒருத்தர் பெற்றுத்தரலாம். இந்த மாதிரி இருக்கிறது சத்விசாரம்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து சத்சங்கத்தையும் சத்விசாரத்தையும் அதிகமாக வந்து நம்பி இருக்கணும்னு நான் சொல்கிறேன். இதில் நீங்கள் வந்து கடவுளை பற்றி பேசணும், கடவுளை பற்றி தியானிக்கணும், கடவுளை பற்றி மற்றவங்ககிட்ட பேசணும். யோவான்ல எழுதியிருக்கு, யோவான் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இது ஒரு ரகசியம். இது என்னன்னா, தேவனால் அனுப்பப்பட்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்குது, தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். அதாவது அந்த பழைய ஏற்பாடு மற்றும் அந்த அவருடைய தேவனை பற்றி பேசுகிறார், கடவுளை பற்றி பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு கடவுளுடைய வல்லமையை வந்து அளவில்லாத அளவில் பெற்றுக்கொள்ளணுமா, தேவனை பற்றி பேசுங்க, கடவுளை பற்றி பேசுங்க. உங்களுக்கு எந்த கடவுள் பிடிச்சிருக்கோ, இப்போ பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து எனக்கு இந்த தெய்வம் பிடிக்கும் அந்த தெய்வம் பிடிக்கும்னு வாங்க. ஒரு அந்த தெய்வத்தை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்கன்னு கேட்டால் 2 வார்த்தை கூட பேச மாட்டாங்க, ஒரு 10 நிமிஷம் கூட பேச மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பொதுவாகவே பேசுகிறேன். இப்போ வந்து ஒருத்தருக்கு இயேசு கிறிஸ்து பிடிக்குன்னு வச்சுங்களேன், இயேசு கிறிஸ்து பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பேச தெரியாது. இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர், அவர் அற்புதம் செய்வார், அவர் லாசர் உயிரோடு எழுப்பியிருக்காரு, நாயின் ஒரு விதவியினுடைய மகனை உயிரோடு எழுப்பியிருக்காரு, பார்வையில்லாதவங்க பார்வை கூட்டுக்கிறாரு, எத்தனையோ பேர் பேச முடியாதவங்களை பேச வச்சிருக்காரு, எத்தனையோ பேர் உயிரோடு எழுப்பியிருக்காரு, அவர் செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் எழுத போனால் உலகமே கொள்ளாது, புத்தகத்தில் எதுனா அத்தனை புத்தகத்தை அடுக்குன்னா இந்த உலகமே கொள்ளாது யோவான் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் வந்து யாருக்குமே பேச தெரியாது. அவங்கவுங்க மதத்துலேயும் இதே தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் தமிழ் கடவுளை ஏற்றுக்கொண்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், தமிழில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், முருகரை பற்றி ஒரு 4 வார்த்தை பேசுன்னு வச்சுக்கலாம். முருகரை பற்றி ஒரு 4 வார்த்தை பேசுங்கன்னா முருகரை பற்றி தெரியாது. முருகரை பற்றி எதனா பாடல்கள் எதனா எழுதியிருக்கா சொல்லுங்கன்னா தெரியாது. ஒரு 2 வார்த்தை கூட தெரியாது. முருகரை பற்றி எந்த புக்கில் தான் எழுதியிருக்கு, அவரை பற்றி யார் தான் பாடியிருக்காங்க, எந்த புக்கு தான் இருக்குதுன்னு எதுவுமே தெரியாது. இப்போ பொதுவாக சொல்கிறேன், பொதுவான கருத்தாக சொல்கிறேன். உங்களுடைய தெய்வத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது சினிமாவில் சொல்கிற கதையா ஐஜி எனக்கு தெரியும்னா போதாது, ஐஜிக்கு வந்து உங்களை தெரிஞ்சிருக்கணும். ஐஜி வந்து உங்களுக்கு ஐஜி எனக்கு தெரியும்னு ஒருத்தர் சொல்லுவார், நடிகர் விவேக்கு. உடனே அந்த போலீஸ் எல்லாம் அடிக்கிறது நிறுத்திடுவாங்க. ஆனால் ஐஜிக்கு என்ன தெரியாதுன்னு மாதிரி திரும்ப அடிக்கிறது ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கடவுளை தெரிஞ்சிருக்குன்ற அனுபவம் போதாது. கடவுள் எனக்கு தெரியும், என் எனக்கு இந்த கடவுள் தெரியும், அந்த கடவுள் தெரியும், அந்த கடவுள் தெரியும், இந்த கடவுள் தெரியும்ன்ற அனுபவத்தில் போகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எனக்கு இந்த கடவுள் தெரியும், இந்த புக்கில் படிச்சுக்கிறேன், அந்த புக்கில் படிச்சுக்கிறேன், இவங்க சொல்லி கேள்விப்பட்டுக்கிறேன். இதில் என்னென்னா இது பாருங்கள், அதில் ஒரு வசனம், அதாவது கடவுளுக்கு உங்களை தெரியணும். ஒரு ஏஞ்சல் வந்து ஒரு ஏஞ்சல் வந்து ஒரு புத்தகத்தை, ஒரு ஸ்டோரி சொல்ல, ஒரு ஏஞ்சல் வந்து ஒரு புத்தகத்தை ஒரு நைட் 12 மணிக்கு எழுதியிருந்தாங்களா. அந்த வீட்டில் ஒரு சின்ன பாப்பா இருந்துச்சு. அந்த பாப்பா போய் இன்னும் அந்த ஏஞ்சல் பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டு இன்னும் எழுதுனுக்கிறீங்கன்னு கேட்டாங்களா. இந்த உலகத்தில் வந்து கடவுளை யார் அதிகமாக நேசிக்கிறாங்க, கடவுளை யார் அதிகமாக நேசிக்கிறாங்கன்னு உடனே அந்த லிஸ்ட்டு எழுதினுக்கிறேன்னு சொன்னாங்க அந்த ஏஞ்சல். உடனே அந்த பாப்பாவுக்கு கேட்குதுன்னா, கடவுளை அதிகமாக நேசிக்கிறல்ல, என் பேர் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கன்னு கேட்குது. அந்த ஏஞ்சல் சொல்கிறாங்க, இத்தனாவது இடத்துல இருக்குது, கொஞ்சம் பின்னாடி தள்ளி கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பாப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் கடவுளை அவ்வளோ நேசிக்கிறேன், ஆனால் வந்து அந்த கடவுள் வந்து லிஸ்ட்டில் பேர் பார்த்தா நான் நேசிக்கிறது பார்த்தா கம்மியாக நேசிக்கிற மாதிரி ரொம்ப தூரத்தில் இருக்கு, அந்த நம்பர் வரிசை இல்லைன்னு பார்க்குது. அதே மாதிரி மறுநாள் 12 மணிக்கு பார்த்தா அந்த பாப்பா முழிச்சுன்னு இருந்துச்சு, அந்த ஏஞ்சல் திரும்ப வருவாங்கன்னு. அதே மாதிரி வந்து எழுதினிருந்தாங்க ஒரு லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது அந்த என்ன ஏஞ்சல் கிட்ட கேட்டாங்க, அந்த குட்டி பாப்பா என்ன கேட்டாங்கன்னா, இன்னும் லிஸ்ட் எழுதினுக்கிறீங்கன்னு கேட்டாங்களா. அதுக்கு அந்த ஏஞ்சல் சொன்னாங்களா, கடவுள் வந்து யாரை அதிகமாக நேசிக்கிறாங்க, கடவுள் யாரை அதிகமாக நேசிக்கிறாங்கன்ற லிஸ்ட் எழுதினுக்கிறேன்னாங்களாம்.
சரி இதுலயே ஃபர்ஸ்ட் யார் பேர் வந்து இது சொல்லுங்கன்னு உடனே அந்த பாப்பா கிட்ட அந்த ஏஞ்சல் சொல்றாங்களாம், அதுல வந்து இந்த உங்க பேர் தான் இருக்குன்னாங்களாம். அப்போ அந்த குழந்தை சந்தோஷம்னா சந்தோஷம். அதாவது நாம கொஞ்சமா நேசிக்கிறோன்ற அனுபவத்தில் இருந்தாலும் கடவுள் நம்மளை அளவில்லாம முதல்ல நேசிக்கிறாருன்ற போது அந்த குழந்தைக்கு வந்து அளவில்லாத சந்தோஷம் ஏற்பட்டது. அது போல வந்து கடவுள் வந்து அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எழுதி பாரபட்சம் பார்க்குறவர் இல்லை. நம்ம எல்லாருடைய பேரையும் ஒரே வரிசையில் எழுதிக்கிறார், ஒரே ரோலை. அதை நான் சொல்றது புரியுதுங்களா? அதாவது ரமேஷ், சுரேஷ், விஜய், அதாவது நிஷாந்த், என்னென்ன நேமோ இருக்கு, தமிழில் இருக்கிற பேர், இசின்னு வர பேர், எத்தனையோ பேர் வைக்கிறாங்கல்ல. இந்த மாதிரி எத்தனையோ பேரில் வந்து எல்லாமே வந்து தொடர்ந்து கமா போட்டு தான் எழுதுறாரே தவிர அதுக்கு அடுத்து லிஸ்ட் மாதிரி எழுதுறது இல்லை. அதனால் கடவுள் எல்லாரையும் ஒரே வகையாக தான் நேசிக்கிறாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு இந்துவாக இருக்கிறீங்கன்னா இந்து கடவுளை பற்றி ஒரு எழுதினப்பட்ட புராணங்கள், பாடல்கள் அதெல்லாம் வந்து உச்சரித்து அந்த மந்திரங்களோ அந்த பாடல்களோ பாடி மகிழணும். அது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாக கருதணும். அந்த கடவுளை பற்றி நீங்கள் பாடலைன்னா அந்த கடவுளை இப்போ அந்த காலத்தில் வந்து கடவுளை பற்றி பாடுறாங்க, அது அந்த புத்தகங்களாக எழுதப்பட்டு இருந்துச்சு. நீங்கள் இந்த காலத்தில் வந்து கவிஞராயோ ஒரு பெரிய புலமை வாய்ந்து புதுசாக கவிதை எழுத தேவையில்லை, புதுசாக வந்து பாடல்கள் எழுத தேவையில்லை. இந்த பைபிளில் எழுதியிருக்க மாதிரி சங்கீதங்களை போல நீங்கள் புதுசாக பாடல்கள் எழுத தேவையில்லை. எழுத முடிஞ்சவங்க எழுதலாம். இருந்தாலும் நான் சொல்லுது என்னென்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றியோ முருகரை பற்றியோ எழுதப்பட்ட பாடல்களை பாடி மகிழுங்க. உங்களுக்கு எந்த கடவுள் பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எந்த கடவுள் பிடிச்சிருக்கோ அந்த கடவுளை பற்றி பாடி மகிழுங்க. அந்த பாடலை பாடும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நாங்கள் நிகழ்காலத்தில் இருக்கிற துன்பங்கள்லாம் இந்த கடவுளை நினைக்கும் போது மற்றது எல்லாமே மறந்து போயிடுங்க. நினைப்பு மறைப்புன்னு சொல்லுவாங்க. இது ஒன்று சொல்லும்போது இந்த துன்பங்கள், துயரங்கள், கவலைகள், கஷ்டங்கள்லாம் எதுக்கு வருதுன்னா, இந்த கடவுளை வந்து நம்ம கண் முன்னாடி இருக்கிற கடவுளை மறைக்கிறதுக்காக தான். அந்த பிரச்சனையே நினச்சினாரு, இந்த பிரச்சனையே நினச்சினாரு, அவங்க திட்டினதையே நினச்சினாரு, அவங்க பேசினதையே நினச்சினாரு, இவங்க சின்ன வயசுல பண்ணதை நினச்சினாரு, இவங்க சின்ன வயசுல திட்டினதை நினச்சிருந்தாரு. இப்படியே நம்ம மனசு வந்து ஒரு அடிமை மாதிரி நம்மளை நடத்தும். அதிலெல்லாம் விடுதலை ஆகணும்னா நீங்கள் கடவுளை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அந்த கடவுளை பாடி துதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அதாவது எல்லா மதங்களும் ஒன்று தாங்க சொல்லுதுங்க. அதாவது இந்த பக்கம் வந்து பைபிளில் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேலின் துதிகளுக்கு மத்தியில் நான் வாசமாக இருக்குன்னு சொல்லுது. அதாவது பவுலும் சீலாம் துதிக்கும் போது கட்டுகள் அவிழ்ந்துன்னு எல்லாமே அந்த சிறைகள் திறந்தனன்னு, சிறை கதவுகள் திறந்தனன்னு வாசிக்கிறோம். பவுலும் சீலாம் துதிக்கும் போது கடவுள் வந்து கிரியை செய்தார். அப்போ வந்து பவுலும் சீலாம் கட்டுகள் அவிழ்ந்தன, சிறைக்கு சாலை கதவும் திறந்ததுன்னு நம்ம வாசிக்கிறோம். இங்கே தமிழ் கடவுளில் பார்க்கும்போது துதிப்போருக்கு துன்பம் போம், வல்வினை போம், நெஞ்சில் பதிப்போருக்கு, இந்த மாதிரி துதிப்போருக்கு துன்பம் போம், வல்வினை போம், நெஞ்சில் பதிப்போருக்கு, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த பாடல்களை தெரிஞ்சவங்க பாடலாம், இன்னும் வாசிக்கலாம். இதில் என்னன்னா, துன்பங்கள் போகிறதுக்கு துதிக்கணும், ஏதாவது ஒரு தெய்வத்தை துதிக்கணும், ஏதாவது ஒரு தெய்வத்தை போற்றி அதை தெய்வத்தை பாடணுங்க. தெய்வம்னு அப்போ தானுங்க அது ஒரு நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் இருக்கான்னு வச்சுங்களேன். எந்த டீச்சர் இருந்தால் கூட சரி, ஹெட்மாஸ்டர் வந்தால் நீங்கள் வந்து அந்த டீச்சரை விட அதிகமாக அவங்களை கனப்படுத்துவீங்க. ஒரு ஹெட்மாஸ்டர் வந்திருக்காருன்னு எழுந்து நிற்பீங்க, அவருக்கு வந்து ஒரு முக்கியமான மரியாதை கொடுப்பீங்க, அவருக்கு உடனே ஒரு சல்யூட் வைப்பீங்க, ஒரு முக்கியமான கவனத்தை செலுத்துவீங்க. அந்த டீச்சர் கூட எழுந்து நிற்பாங்க, நமக்கு முக்கியமானவங்க வந்துக்கிறாங்கன்னு. விசாரித்தாலும் இந்த மாதிரி இந்த கிளாஸ், இந்த பாடம் நடக்குது, இந்த பாடம் நடத்திக்கிறேன்னு அவருக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற ஒரு கடவுள், சர்வ வல்லமையில் கடவுள் ஒருத்தர் இருக்கும்போது, நீங்கள் வணங்குற கடவுள்னு நினைக்கும் போது, நீங்கள் வணங்குற கடவுள் வந்து ஒரு போற்றி பாடணும், துதிக்கணும், அவரை நினைக்கணுங்க. ஒரு நாளில் ஒரு தடவையாவது நினைக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு, ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷங்கிறதுனா ஒரு நிமிஷமாவது அவர் நினைக்கணும், ஒரு 10 நிமிஷமாவது நினைக்கணும். இந்த மாதிரி மரியாள் வந்து தன்னை விட்டு எடுபடாத ஒரு பங்கை தெரிந்து கொண்டார். அதாவது கடவுளுடைய பாதம், நம்ம அது கடவுளுடைய பாதம் எங்கே இருக்குன்னா நம்மளுடைய சிரசுக்கு மேலே தான். இந்த ஒரு கதை சொல்லுவாங்க இந்த புராணத்தில், இந்த வைஷ்ணவத்தில் சொல்லுவாங்க. அதாவது அந்த வாமன அவதாரத்தில் சொல்லுவாங்க. வாமன அவதாரமாக கடவுள் வந்து இந்த மாதிரி அந்த மகாபலி சக்கரவர்த்தி அவர்கிட்ட வரம் கேட்கும்போது 3 அடி நீளம் கேட்பாங்க. அதில் வந்து கடவுள் வந்து விஸ்வரூப தரிசனம் எடுத்து ஒரு பாதத்தில் வந்து வானத்தில் ஒரு பாதத்தை வச்சிருவார், இன்னொரு பாதத்தை பூமியில் வச்சிருவார்,
3வது அடி நிலத்துக்கு 2 அடி கிடச்சிடுச்சு, 3வது அடிக்கு இடம் இல்லையே பண்ணுவார். அந்த மகாபலி சக்கரவர்த்தி என்ன பண்ணுவார், என்னுடைய சிரசின் மேலே வைங்கன்னுவார். அந்த சிரசின் மேல் வைக்கும்போது 3வது அடி அவருடைய பாதத்தில் வைக்கிறதுனா வைப்பார் அவர். இது எப்படி ஓமையாக சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய சிரசின் மேலே அவருடைய பாதம் வந்து அமரணும். இதுதான் வந்து துரியம்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த யோகாலெல்லாம் சொல்லும்போது துரியம்னு சொல்லுவாங்க. துரியம்னும் போது அந்த நிலை வரைக்கும் வந்தீங்கன்னா இறைவனுடைய பாதம் தலைமையில் உங்கள் தலையின் மீது அமர்ந்துருக்குன்னு அர்த்தம். அதாவது உங்களுக்கு அந்த இறைவனோட கலப்புற்று அந்த இறைவனோட கலந்து ஒரு அனுபூதி நிலைக்கு வந்து அந்த நிலையில துரியத்தில் வந்து உங்களால் கடவுள் என் கூட இருக்கிறார், என் சிரசின் மீது தம்முடைய கரங்களையும் பாதங்களையும் வைத்திருக்கிறாருன்னு உங்களால் உணர முடியும். அதுபோல் வந்து பைபிள் படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு சொல்லணும்னா எலியாவுக்கு கேட்ட அனுபவம் தான். அமர்ந்த மெல்லிய சத்தத்தோடு கூடிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒன்று சொன்னாலே கிறிஸ்தவர்களால் புரிஞ்சிக்க முடியும். கிறிஸ்தவங்களுக்கு குறியீடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னன்னா, எலியாவுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் தான். அமர்ந்த மெல்லிய சத்தத்தின் போது கேட்க ஆரம்பிக்கும் போது கடவுள் உங்களோட ஈடுபடுறாருன்னு அர்த்தம். இது வந்து பல காலங்களுக்கு பல யுகமாக வந்து எல்லாமே மறைக்கப்பட்டுதாங்க இருக்குது. எந்த புராணமாக இருந்தாலும் சரி, பைபிளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி குறியீடாக குறிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஒரு தேடுகிறவன் கண்டிடவா, உங்களுக்கு தேடல் இருக்கணும், உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கணும். வெறும் காசு சம்பாதிக்கிறது, இன்னைக்கு சம்பாதிச்சோமா, நாளைக்கு சாப்பிட்டோமா, நாளைக்கு குழந்தைங்களுக்கு சேர்த்தோமா, நாளைக்கு அவங்கள படிக்க வச்சோமா, அவங்களுக்கு வேலையை வாங்கி கொடுத்தோமா, அவங்களுக்கு கல்யாணம் ஆக்க வச்சோமா, திரும்ப அவங்களுக்கு குழந்தை, அவங்களுக்கு இந்த ஒரு சுழல், இது ஒரு வாழ்க்கை சுழல். நம்ம வந்த வழியில நம்மளுக்கு முன்னோர் நடத்திட்டாங்க, பிதாக்கள் நடத்திட்டாங்க, நம்ம தாய் தந்தையை நடத்திட்டாங்க, தப்பு இல்லை. அவங்களுக்கு நம்ம என்னைக்கும் கடமைப்பட்டிருக்கணும், நன்றி செலுத்தணும். அவங்கள கடைசி வரைக்கும் போற்றி பாதுகாத்து அவங்களுக்கு ஒரு கடமைகளை செய்து நம்ம முறையாக வாழணும், பக்தியோடு வாழணும். தாய் தந்தையருக்குள்ள இருக்கிற கடமையை நம்ம செய்யணும், அவங்களோட அன்பாக இருக்கணும், கடைசி வரையும் பார்த்துக்கணும். இதில் என்னென்னா, நீங்கள் தாய் தந்தையரையும் பார்த்துக்கணும், குழந்தைகளையும் பார்த்துக்கணும், வேலையும் பார்த்துக்கணும். இருந்தாலும் இது எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கிற மனிதர்களையெல்லாம் படுத்த அந்த கடவுளை வந்து நீங்கள் நினைக்கணுங்க. ஏன்னா ஒரு நாள் வந்து அதாவது நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதால் தான் வாழ்கன்னு எழுதுறாரு. இமைப்பொழுதும் ஒரு நீங்களே அவர் நெஞ்சில் இருந்து, அதுபோல் வந்து இமைப்பொழுதும் நீங்காமல் அவரால் நினைக்க முடியுது. அந்த பாடலை எழுதினவர் மாணிக்க வாசகர் சொல்கிறாரு, அதாவது திருவாசகத்தில் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதவன் தாள் வாழ்கின்றாரு. நீங்காதவன் தாள்னா அவருடைய பாதம் அவருடைய சிரசிலையே இருக்கு. ஒரு இமைப்பொழுது கூட அவருடைய சிரசில் இருக்கிற அவருடைய பாதம் வந்து நீங்களன்றார், அவரையே நினைச்சுன்னுக்கிறார். இந்த நிலை வந்து கிறிஸ்தவர்களுக்கு கிடைக்கும், இந்துக்களுக்கு நிறைய பேர் கிடைச்சிருக்கு. இது பல பேர் பல அனுபவத்தில் ஒரு குறியீடாக சொல்கிறாங்க. இந்த கிரவுண்ட் சக்கரா ஓப்பன் ஆகுது, இந்த சகஸ்டாரம், இந்த பிரம்மரந்திரம், இந்த மாதிரி சொல்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் பொறுத்த வரைக்கும் அபிஷேகம்னு சொல்லுவாங்க, எனக்கு அபிஷேகம் கிடைச்சிடுச்சுன்னுவாங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லை கிறிஸ்தவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த அவங்க மதத்தை ஆராய்றது அவங்களுக்கு பிடிக்காது. பெரும்பாலும் வந்து அவங்க மதத்தை ஆராய்ச்சி செய்கிறது பிடிக்காது. அது ஏன்னு தெரியல, வந்து எனக்கு தெரியாது. எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்னென்னா, நான் எல்லாவற்றையும் நான் வந்து எல்லாருக்கும் எடுத்து சொல்லி ஆகணும். ஏன்னா இது வந்து இதுக்கு மேலே வந்து மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது ஒரு பைபிள் வர ஸ்டோரி சொல்ல கேளுங்க. ஒரு ராஜா ஒரு நாட்டுக்கு எதிராக எதிரி நாடு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பாளையம் இறங்கிட்டு இருப்பாங்க, அதாவது யுத்தத்துக்கு ஆயத்தமாயிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க நாட்டில் வந்து பெரும் பஞ்சம் இருக்கும், இந்த இடத்துல சாப்பாட்டுக்கே வழி இல்லாத இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்ன இருக்கும்னா, இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டில் போய் பார்க்கவே முடியாது, அந்த எதிரி நாட்டு படையை பார்க்கவே முடியாது. இவங்க பயந்து போய் இவங்க நாட்டை கதவு பூட்டின்னு அந்த ஊருடைய அந்த ராஜாவுடைய ஊருக்குள்ளே போகிற அந்த நாட்டுக்குள்ளே போகிற வாசலெல்லாம் அடைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு 4 குஷ்டரோகிங்க வந்து அந்த குஷ்டரோகியில் நாட்டில் சேர்க்க மாட்டாங்க அந்த காலத்தில். அதாவது அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீட்டுன்னு நினைப்பாங்க, அவன்லாம் தொட்டாலே தீட்டு, பார்த்தாலே தொத்திக்குன்ற அளவுக்கு அந்த காலத்துலலாம் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தொட்டு சுகமாக்கினார், அதனால தான் அவர் வந்து போற்றப்படுகிறாரு. அதனால் வந்து இதை சொல்கிறேன்னு கேளுங்க, கதையை மட்டும் முடிச்சிடுறேன். அந்த 4 குஷ்டரோகி என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எதிரி படைகளுக்கு போவாங்க, எதிரி நாட்டு படைகளுக்கு இடத்துக்கு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் பசி எடுக்குது, அவங்களும் வந்து சாப்பிட்ணுன்றதுனால போவாங்க. பார்த்தா வந்து அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா எதிரி படைகளும் அந்த ஆடு மாடு குதிரை எல்லாத்தையும் விட்டுட்டு
அவங்க சாப்பாடு எடுத்துன்னு இருப்பாங்க இல்லையா, ஒரு வாரம் போர் நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க. அது மாதிரி ஒரு வாரத்துக்கு உண்டாண்ட மாவு, இந்த கோதுமை மாவு, எல்லா மாவு எல்லா எண்ணெய் எல்லாத்தையும் வந்துக்கிறாங்க. ஒரு வாரம் 1 மாதம் கூட ஆகும் போர். இப்போ நடந்துக்கிற மாதிரி நினச்சிக்கோங்களேன். சில போர் 2.5 வருஷம் 3 வருஷமாக கூட நடந்துனுக்கு. அந்த அளவுக்கு யுத்தமாக இருந்தாலும் சமாளிக்கலாம்னு எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டாங்க. இந்த நாடு பார்த்தா பஞ்சமாக இருக்குது. இந்த 4 குஷ்டரோகிங்க பார்க்குறாங்க, சாப்பிட்டு நிற்கிறாங்க. ஒரு கூடாரத்துக்கு போய் சாப்பாடு தின்றாங்க, இன்னொரு கூடாரத்தில் போய் சாப்பிட்டு தின்றாங்க. 4 பேர் நல்லா சாப்பிட்டு திருப்தியானு ஒன்று சொல்கிறாங்க. ஏன்பா நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாதுப்பா, நம்ம இந்த நாட்டில் இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, பட்டினியாக இருக்கிறாங்க, நம்ம போய் அவங்களுக்கு சொல்லுவோன்னு இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. 4 குஷ்டரோகிக்கே அந்த எண்ணம் வருது. 4 குஷ்டரோகிக்கு நல்ல சாப்பாடு இருக்குப்பா, எல்லாருக்கும் போய் சொல்லலாம்ப்பா, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியாக விடுறோமான்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த அலங்கன்னு சொல்லுவாங்க, அந்த ஊர் வாசல் வரைக்கும் வெளியே இருக்கிற காவலாளி உள்ளே விட மாட்டாங்க இவங்களை. ஏன்னா இவங்க நல்லது செய்ய போகிறாங்கன்னு கூட இவங்களை நினச்சி உள்ளே விட மாட்டாங்க. இவங்க குஷ்டரோகிகள். அப்போ தூரந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி எதிரி நாட்டு இராணுவம்லாம் அங்கேருந்து போயிடுச்சு, இப்போ எல்லா சாப்பாடும் இருக்குது, நம்ம தேசம் முழுவதும் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு இருக்குது, பஞ்சம்லாம் இல்லை, ஒரே நாள்லேயே கூட நமக்கு அது கிடைச்சிரும் அப்படின்றாங்க. அந்த ராஜாவுக்கு கிடைச்ச வரைக்கும் நம்பிக்கையே வரல. அப்போ ஒரு சேவகன் சொல்ல, நம்மக்கிட்ட ஒரு 4 குதிரை இருக்குது, எல்லா குதிரையும் போயிடுச்சு, ஒரு 2 குதிரையை அனுப்பி 2 குதிரை வீரர் அனுப்பி முதல்ல போய் பார்த்துட்டு வர சொல்லுவான். ராஜாவுக்கு நம்பிக்கையே இல்லை சுத்தமாக. இவர் பார்த்தீங்கன்னா சேவகன் சொல்றதை நம்பி 2 குதிரை அனுப்புகிறாரு. 2 குதிரை அனுப்புகிறாரு, போய் பார்த்துட்டு வராங்க. அங்கே சாப்பாடு இருக்குது. அதே மாதிரி அவங்க அப்புறம் போய் அந்த சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ராஜா இந்த கதையோட நிறுத்துறேன், இதோட போதும். அந்த 4 குஷ்டரோகி இருந்தாங்க இல்லைங்களா, அவங்கள நாட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க. குஷ்டரோகம் எதுக்கு அடையாளம்னா பாவத்துக்கு அடையாளம். ஒரு பாவியை தான் குஷ்டரோகின்றதுக்கு அடையாளம். பாவியாக இருந்த அவங்களுக்கு அவங்க பாவின்னு சொல்ல வரல. இப்போ இருக்கிற யுகத்தில் நம்மளை இப்போ யாரை குஷ்டரோகின்னு சொல்லுவாங்கன்னா, பாவம் செய்கிறவங்கள குஷ்டரோகி ஒப்பா சொல்லுவாங்க இந்த சபைகள்லையும் அந்த சபை உபதேசத்துலேயும். அதுபோல் பாவம் செஞ்ச ஒரு மனுஷன் கூட அறிவிக்கிறதுக்கு வரானே தவிர, பாவையாக இருந்தவங்க கூட அறிவிக்கிறதுக்கு வராங்க. அந்த 4 குஷ்டரோகிகள் கூட நம்ம சாப்பிட்டது போதும், எல்லாருக்கும் சொல்லிடலாம்பான்னு வராங்க. ஆனால் இந்த ராஜா மாதிரி வாழ்ந்துனுக்கிறவங்களுக்கு அங்கே சாப்பாடு இல்லை, ராஜா மாதிரி ஒன்றும் வாழலாம், அங்கேயும் சாப்பாடு இல்லாத நிலைமை தாங்குது. ஆனால் அவங்க சொல்கிறது நம்புறதுக்கு கூட அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரல. அதுபோல் இந்த கடைசி நாட்களில் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடணும். இன்னும் இதை மறைச்சிங்கன்னு அதை மறைச்சிங்கன்னு எதுவும் இந்த மதம் அந்த மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீகத்துக்கு நம்ம வந்தாகணும். மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீகத்துக்கு வந்தால் எல்லாருக்கும் போய் எல்லாம் கிடைக்கும். எல்லாமே நம்ம இது பாருங்க, நம்ம சொல்லும்போது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். பாருங்க, நம்ம சொல்லிடுறோம், பிறப்புக்கும் எல்லாவும் இருக்கும் சொல்லிடுறோம். அதாவது யாது முறை அவரும் கேள்வி சொல்லிடுறோம். இந்த நிறைய பேர் சொன்ன மாதிரி, அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி ஒன்றிய குலம் ஒருவனே தேவன் சொல்கிறோம். திருமூலர் எழுதியிருக்காரு, அதை அவரே சொல்கிறாரு. அதை அறிஞர் அண்ணா சொன்னார். இந்த மாதிரி பல கட்சி, பல ஜாதி, பல மதம், பல மொழி, பல இனம், பல தேசம், நாடுகள் கடந்து யுத்தம் தேசங்கள் பிளவுபட்டுக்கிறதுனால தாங்க யுத்தம் நடக்குது. நமக்கெல்லாம் ஒன்றா இருந்தால் இந்த உலகத்தில் ஒருத்தன் பட்டினியாக இருக்க தேவையில்லை. அந்த 4 குஷ்டரோகி கூட தெரியுது, இங்கே சாப்பாடு இருக்குது, அங்கே சாப்பாடு இருக்குதுன்னு எடுத்து போய் அங்கே அவனுக்கு சொல்லணும். அந்த நாட்டில் இருக்கிறவனுக்கு நம்மளை தீட்டா சொன்னாலும் நம்மளை சேர்க்கலனால அவனுங்களுக்கு நல்லது செய்யணும் தானே அந்த குஷ்டரோகி தெரிஞ்ச அந்த எண்ணம் நம்மளுக்கு வரமாட்டேன். இப்போ சக மனுஷன் ஒருத்தருக்கு சாப்பாடு, நான் என்ன சொல்கிறேன்னா, திரும்ப முதல்லேருந்தே அந்த இடத்தையே வரணும்னு பார்க்காதீங்க. நமக்கு என்ன நோக்கம், எனக்கு என்ன நோக்கம்னா, எல்லாருக்கும் உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, மருத்துவம், சுகாதாரம், இந்த மாதிரி அடிப்படை தேவைகள் எல்லாருக்கும் சந்திக்கணும். அந்த குஷ்டரோகி தெரிஞ்சதில்லை, எனக்கு தெரிஞ்சதை எனக்கு கிடைச்சதில் அவங்களுக்கும் பங்கு கொடுக்கணும். நீங்கள் என்ன பாருங்களேன், அவங்க 4 நாள் சாப்பிட்ருக்க முடியுமா? அவங்க அந்த இடத்துலேயே இருந்தது 4 நாள் சாப்பிட்ருக்க முடியுமா? இல்லை 40 நாள் சாப்பிட்ருக்க முடியுமா? ஆனாலும் அவங்க சாப்பிட்டு முடித்த உடனே அவங்க வயிறு திருப்தியான உடனே அடுத்த கூப்பிட்டான் பாருங்க. காக்கா இப்படி தான் இருக்கும். காக்கா காக்கா கூட்டத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு காக்கா கூட தனியாக சாப்பிடாது. ஆனால் மனுஷ பைப்பில் வந்தானே என்ன பண்ணுவான்னா, தனியாக சாப்பிட்டா பழக்கங்க. இவர் ஹோட்டலில் போய் தான் சாப்பிடுவார், வீட்டுக்கு கொடுக்க மாட்டார், வீட்டுக்கும் வாங்கிட்டு வர மாட்டார். நேராக போவார், ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துன்னே இருப்பார். அவர் பசி மட்டும் ஆட்டிட்டு போயினே இருப்பார். என்னைக்காவது ஒரு காக்கா, என்னைக்காவது ஹோட்டல் வாசலில் என்னைக்காவது காக்காவை பார்த்துக்கிறீங்களா? ஹோட்டல் வாசலில் காக்காவை பார்த்துக்கிறீங்களா? வந்தால் தெத்துவாங்க. இதே வீட்டில் இருக்கிறவங்க காக்கான்னு கூப்பிட்டு அதுக்கு சோறு போட்டு கொஞ்சம் முதுகுதியர் வந்துக்கிறாங்க, முன்னவர் வந்திருக்காங்கன்னு நினச்சி அவங்களுக்கு ஒரு அன்ன உபகாரம் செய்வாங்க. அதுபோல் தேவையானது ஒன்று தாங்க. கஷ்ட காலம் வந்துடுச்சு, இனிமேல் நடக்கிறதெல்லாம் கடினமான காலம்.
இதில் நம்ம தேவனுடைய பாதத்தை, கடவுளுடைய பாதத்தை பிடித்து கொண்டு கடவுளுடைய நாம சங்கீர்த்தனம் செஞ்சு நாமத்தை தொழுது நாமத்தை போற்றி அவர் எப்படியாவது கடவுளை பற்றி கேட்டு கடவுளை பற்றி பேசி கடவுளை பற்றி நினச்சி நம்ம இந்த காலத்தை கடக்க முடியுமே தவிர வேற ஒரு வழி இல்லைங்க. இதனால தான் வந்து இயேசு கிறிஸ்து அப்பயே சொல்கிறாரு, தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதாவது மாத்தாள் கேட்குறாங்க, மாத்தாலும் பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கஷ்டப்பட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க, இல்லை டின்னர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, எல்லா சைட் டிஷ்ஷு மெயின் டிஷ் எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. அவரிடத்தில் வந்து செஞ்சு முடிச்சுட்டு வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? அவங்களுக்கு என்னன்னா, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, அந்த பொண்ணு சும்மா உட்காந்துக்குது. இந்த சும்மா உட்காரவங்களை பார்த்தாலே வந்து வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தா ஒரு நினைப்பு ஒன்று தோணும். எப்படின்னா, நான் வேலை செய்கிறேன், அவன் சும்மா உட்காந்து சாப்பிட்டுனுங்கிறான். இது பொதுவாகவே தோன்ற கேள்வி தான். மரியாளுக்கு வந்த கேள்வி யதார்த்தமான கேள்வி தான். ஆனால் வந்து இந்த கடைசி நாட்கள் ஒப்பிட்டு பாருங்க. அதாவது ஒருத்தரால் கடவுளை பற்றி பேசி உங்களுக்கு ஆறுதல் உண்டாக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பணியிலேயே அவர் இருக்கிறது நல்லதுங்க. கடவுளை பற்றி பேசி கடவுளை பற்றி உங்களுக்கு விவரித்து சொல்லி உங்களை ஒரு ஆறுதல் நிம்மதியை ஒருத்தரால் கொடுக்க முடியுதுன்னா அவர் அந்த பணி செய்கிறது நல்லது. உங்களுக்கு வந்து அதெல்லாம் தெரியல, எனக்கு வேலை தான் செய்யுதுன்னா வேலை தான் செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு இந்த மாதிரி அலவன்ஸ் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு உண்டான சர்வைவில் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் கடவுள் தேவை, அவங்களுக்கும் கடவுள் தேவை. அவங்க முழுவதுமாக வந்து கடவுள்கிட்ட வந்துடுறாங்க, நீங்கள் வந்து ஒரு பார்ஷியலாக வர்றீங்க. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட இருக்கிற பொருளால் அவங்கள ஆதாயப்படுத்தி கொள்ளுங்க. உங்ககிட்ட இருக்கிற பொருளால் அதுக்குன்னு வந்து காணிக்க கொடுங்க, காணிக்க வேணும், இதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. எனக்கு என்னென்னா, எல்லாருக்கும் சாப்பாடு கிடையாது, யாருமே காணிக்க கேட்க மாட்டாங்க. எல்லாருக்கும் வீடு இருந்தால் உடை இருந்தால் யாரும் யாருக்கிட்டையும் கையேந்த மாட்டாங்க. இந்த உலகத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் காலையும் விழக்கூடாது, கையும் ஏந்தக்கூடாது. இதுதான் என்னுடைய நோக்கம். ஒரு மனுஷன் எனக்காக ஜெபின் போய் ஒருத்தர்கிட்ட முட்டியும் போடக்கூடாது, எனக்கு இது தேவைன்னு கையேந்தவும் கூடாது. இல்லை தற்சார்புடைய வாழ்க்கையை வாழ்ன்றது என்னுடைய நோக்கம். கடவுளை நம்புங்க. அதாவது ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கிறாங்கன்னா, ஒரு குரு ஸ்தானம் இருந்தாலும் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கீங்கன்னா எல்லாரும் என் காலில் வந்து விழுன்னு நினைக்காதீங்க. நான் இது குருவாக இருக்கிறவங்களுக்கு, இல்லை பாதிரிமார்களாக இருக்கிறவங்களுக்கு, இல்லை அந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். எல்லாரும் என் காலிலேயே வந்து கிடக்கணும் இந்த மாதிரி எல்லாம் நினைக்காதீங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் சக மனுஷங்க எல்லாருக்குமே சமங்க. இதில் வந்து நீங்கள் வந்து உயர்ந்தவங்க அவன் தாழ்ந்தவங்க எதுவுமே கிடையாது. எல்லாருமே சக மனுஷன். எல்லாரும் தாயின் கருவில் தான் உருவாகும். நம்ம ஒன்றும் தனியாக டெஸ்ட் பேபியோ இந்த மாதிரி என்ன நம்மளுக்கு ஒன்றும் எலான் மஸ்க் கண்டுபிடிச்சிட்டு செயற்கையோட கர்ப்பப்பையில் உருவாக்கி ஒன்றும் வரல இது வரைக்கும். நம்மெல்லாம் தாயின் வீட்டில் ஒரு அம்மா வந்து கஷ்டப்பட்டு பெற்று போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான நன்மைகளை செய்யணும், பெற்றோருடைய மதிக்கணும், கடமையை நிறைவேற்றணும். அதுபோல் இந்த நாட்களில் இவங்களால் எவ்வளோ பேர் ஆதரிக்க முடியுமோ ஆதரிங்க. உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பறவைகளுக்கு தண்ணி வையுங்க, அதுக்கு சாப்பாடு வையுங்க, எல்லா ஜீவராசிக்கும் சாப்பாடு கொடுங்க. யாராவது உங்களை சமீபத்தில் இருக்கிறவங்க பசியோடு இருந்தால் அவங்களை பசி ஆட்டுருங்க, அவங்களுக்கு உணவு கொடுங்க. இந்த மாதிரி நம்ம செயல்கள் மூலமாக அடுத்தவங்களை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க. சரிங்களா? இதுதான் சொல்கிறேன். கடவுளுடைய பாதத்தை பிரிச்சுக்கோங்க. நீங்கள் கடவுளை நம்புங்க, கடவுளை மட்டுமே நம்புங்க. மனுஷர்களை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. இந்த பைபிளில் வந்து நடுவசனம் என்னென்னா, இந்த பைபிளில் வந்து நிறைய வசனம் இருக்குது. இருந்தாலும் இதில் மைய வசனம்னா 118ஆம் சங்கீதம் 8வது வசனம். இதுதான் வந்து இந்த பைபிளில் வந்து நடுவசனம், மைய வசனம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். இதுதான். சரிங்களா? இதில் வந்து இதுலேயும் இந்த சென்டென்ஸ்லையும் இந்த வசனத்துலையும் எது மெயின் நடுவில் வருதுன்னா கர்த்தருன்ற அந்த வார்த்தை தான் நடுவில் வருதுங்களாம் அப்படின்னு ரிசர்ச் ஸ்காலர்லாம் சொல்கிறாங்க, நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அதுபோல் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் சொல்கிறாங்க. ஏன்பா, ஒரு மனுஷனை நம்பி ஏமாந்து போகிறத பார்க்கலாம், கடவுளை நம்பலாம்ப்பா. நீ கடவுளை நம்பி வாழலாம். உனக்கு கடவுள் என்றைக்குமே நல்லது செய்வார். 100% நல்லது செய்கிறவர் கடவுள் தான். மனுஷன் எப்படியாப்பட்டவனாக இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல அவங்க விட்டு தான் போவாங்க. ஏன்னா அது மனுஷன் சுபாவம். அதனால தான் இந்த பைபிளில் வந்து மைய வசனம் மனுஷனை நம்புவதை பாருங்கள் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதை நலம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து உணவுக்காக ஒருத்தரை சார்ந்திருக்க வேண்டியிருக்கும், வேலைக்காக ஒருத்தரை சார்ந்திருக்க வேண்டியிருக்கும், வாழ்க்கைக்காக நீங்கள் ஒருத்தரை சார்ந்து இருக்க வேண்டியிருக்கும்.
நான் சார்ந்திருக்க வேண்டி இருக்கிறவங்கள நம்பாதீங்கன்னு சொல்லலை, அதுக்கு எந்த மனுஷமே நம்பாதீங்கன்னு சொல்லலை. ஆனால் ஃபுல் சரண்டரன்ஸ் அவங்க கிட்ட கொடுக்காதீங்க. உங்களுடைய முழு டிபெண்டன்ஸ் அவங்க கிட்ட கொடுக்காதீங்க. இவங்க இல்லைனா நம்மளால வாழவே முடியாது, இவங்க இல்லைனா நம்மளால வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி முழு சரண்டரன்ஸ், உங்க முழு நம்பிக்கையை அவங்க மேல வைக்காதீங்க, கடவுள் மேல வைங்க. உங்க முழு நம்பிக்கை கடவுள் மேல வைங்க. உங்க முழு நம்பிக்கை மனுஷங்க மேல வைக்காதீங்க. மனுஷங்களை ஒரு குறிப்பிட்ட அளவு நம்புங்க. அதாவது முழுமையா நம்புகிறதுக்கும், அதாவது கடவுளை நம்பாத மனுஷன் மேல முழு நம்பிக்கை வைக்காதீங்க. கடவுளையும் நம்பிக்கை வைங்க, மனுஷன் மேலேயும் நம்பிக்கை வைங்க. அதே சமயம் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் வளர்த்துக்குங்க. தன்னம்பிக்கையோட கூடிய கடவுள் நம்பிக்கை, இதுதான் வந்து மனுஷனை நம்பாத இருக்கிறது. உங்க மேல நம்பிக்கை வைங்க. என்னால வாழ முடியும், என்னால வந்து இந்த நாட்கள்ல கடந்து போக முடியும். இந்த கடுமையான நாட்கள், யுத்தம் வந்தாலும் சரி, எந்த தேசத்துல இருந்தாலும் சரி, இந்த நாட்கள்ல கடவுள் என்னை காப்பாற்றுவாரு. எனக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கு, எனக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கு. இந்த ரெண்டு நம்பிக்கை சேரும்போது அது ஒரு அற்புதத்தை உண்டாக்கும். என்னை வந்து உங்க நம்பிக்கை வந்து உங்க ஆழ்மனதை தூண்டி விடும். உங்க நம்பிக்கை ஆழ்மனதை தூண்டி விடும்போது கடவுள் இடத்துல வேண்டியதை வாங்கி பெற்றுக்கொள்ள முடியும். உங்க ஜெபம் கேட்கப்படும். அதான் தன்னம்பிக்கையும் அவசியம், கடவுள் நம்பிக்கையும் அவசியம். ஆனா நடுவுல ஒருத்தர் வந்து வச்சுக்கணும், மிடில் வந்து நீங்க மிடில் மேனை யாரையும் நம்பாதீங்க. இவருக்காக ஜெபிக்கணும், இவர் ஜெபிச்சாதான் நல்லா இருக்கும், அவர் ஜெபிச்சாதான் நல்லா இருக்கும், இவங்க கிட்ட போய் வந்தாதான் பிராயச்சித்தம் கிடைக்கும், பாவ மன்னிப்பு கிடைக்கும்லாம் ஓடாதீங்க. இந்த சினிமால எல்லாம் காமிப்பாங்க, இந்த பாதிரியார் ஒரு ஒரு 4 சுவர் இருக்க மாதிரி ஒரு மரப்பெட்டியில் இருப்பாரு. அங்க உட்காந்து கேள்வி கேட்பாரு, நீ என்னப்பா பாவம் பண்ணிட்டு வந்தேன்னு கேட்டு மன்னிச்சு விட்டுறேன், கடவுள் மன்னிச்சிட்டாருன்ற மாதிரி யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியதில்லை. யாருக்கிட்டையும் பாவம் மன்னிப்பே கேட்க வேண்டியதில்லை. உங்களுக்கு அப்படி கேட்கணுமா, வாயை திறந்து கூட சொல்லாதீங்க. கடவுள்கிட்ட வந்து மனசுக்குள்ளேயே கடவுள், நான் இப்போ வெளியே இந்த வார்த்தையே மனசுக்குள்ளேயே சொல்லி அதை நம்பி கடவுளுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. கடவுளே என்ன மன்னிச்சுட்டுன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். மன்னிக்கிறதுக்கு வந்து இந்த பேர் சொல்லலாம் அந்த பேர் சொல்லலாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த கடவுள் பிடிச்சிருக்கோ, ஏன்பா கடவுள் இந்த ஏதோ ஒரு கடவுளே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிடுங்க. உங்களுக்கு எந்த கடவுளாக இருந்தாலும் மன்னிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறாங்க. இந்த கடவுள் தான் இந்த கடவுள் தான் பாவத்தை மன்னிக்கிறோம், அந்த கடவுள் பாவத்தை மன்னிக்க மாட்டாங்கலாம் கிடையாது. நீங்க வந்து பாவத்தை மன்னிக்கிறதுக்கு உங்க மனசாட்சி மன்னிச்சா போதுங்க. உங்க மனசாட்சி தாங்க கடவுள். உங்க மனசாட்சியை கழட்டி வச்சுட்டோ, உங்களை மனசாட்சியை உங்களுடைய பீரோல வச்சுட்டோ, இல்ல உங்க அலமாரியில வச்சுட்டோ, இல்ல உங்களோட டைனிங் டேபிள்ல வச்சுட்டோ நீங்க வாழ்க்கையை நடத்த முடியாது. உங்க கூட 24 மணி நேரம் வரது உங்க மனசாட்சி தான். உங்க மனசாட்சி வந்து உங்களை மன்னிச்சிருச்சுன்னு ஒத்துக்குச்சுன்னா கடவுள் உங்களை மன்னிச்சிட்டாருன்னு அர்த்தம். அது போல வந்து கடவுளோட வாழுங்க, கடவுள் நம்பிக்கையோட வாழுங்க, தன்னம்பிக்கையோட வாழுங்க. இந்த காலத்தை நல்லபடியே கடந்து போவாங்க. கர்த்தரோட மகிழ்ச்சியா இருங்க. கடவுளை பத்தி பேசுங்க. கடவுளை பத்தி பேசினாலே சந்தோஷமா இருக்குங்க. எனக்கு அந்த சந்தோஷமா இருக்கு. இந்த செய்தி கொடுக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷம் உங்களுக்கு வரணும்னு நான் நம்புறேன், அது கிடைக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் அந்த கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறேன். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருக்குங்க. உங்க சந்தோஷத்தை ஒருவராலையும் கெடுத்து போட முடியாது. நீங்க சந்தோஷமா இருக்கீங்க நினைச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், யாரோலையும் உங்களுக்கு சந்தோஷத்தை எடுத்து போட முடியாதுங்க. ஒருத்தராலையும் முடியாது. பிசாசாலையும் எடுத்து போட முடியாது, மனுஷனாலையும் எடுத்து போட முடியாது, யாராலையும் எடுத்து போட முடியாது. நித்திய சந்தோஷம் உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்க போகுது. அதோட அந்த சந்தோஷத்தோட நிறைவா இருங்க. அடுத்து உங்களுக்கு சந்தோஷத்தை கடந்துங்க, சந்தோஷத்தை பேசுங்க, சந்தோஷமா இருங்க. 4 பேருக்கோட ஒரு மனசு உற்சாகமா பேசுங்க. ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க, செயல்ல காமிங்க. அத நீங்க ஒரு அப்பாவா இருக்கீங்கன்னா உங்க பசங்களுக்கு ஏதாவது வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க. நீங்க அம்மாவா இருக்கீங்கன்னா உங்களுக்கு பசங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுங்க. நீங்க பிள்ளைகளா இருக்கீங்கன்னா உங்க அம்மாவுக்கு வந்து திருப்தியா கட்டுப்பட்டு நடங்க, அவங்க பேச்சை கேளுங்க. ஒரு குடும்பத்தை நடத்துறீங்க, இந்த குடும்பம் ஒன்னா சேர்ந்து வாழும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்களேன். அதுதாங்க வந்து ஹெவனு. குடும்பம் சந்தோஷமா இருக்கிறத வந்து ஒரு பரலோகம்னு சொல்லுது. குடும்பம் வந்து சின்ன பரலோகம். அது சந்தோஷமா இருந்தா பரலோகம், சந்தோஷமா இல்லைன்னா அது நரகம். அவ்வளவுதான் வித்தியாசம். இது தவிர பெரிய நரகம் நம்மளுக்கு கிடையாது. ஒரு குடும்பம் சந்தோஷமா இருந்தா அதான் சொர்க்கம். ஒரு குடும்பம் கஷ்டத்துல இருக்குன்னு வச்சுங்களேன், ஒருத்தருக்கு பேசாம மூஞ்சி காமிச்சிருந்தாங்க வச்சுங்களா, இதோட பெரிய நரகம்லாம் வேற எங்கேயும் கிடையாது. அது வந்து வானத்துக்கு அந்தானே கிடையாது, அப்பாளுக்கு அப்பாள் முப்பாளுக்கு அப்பாலையும் கிடையாது. இது தமிழ்ல இருக்கிறவங்களுக்கு புரியும். அதுக்காக அப்பாளுக்கு அப்பாள் முப்பாளுக்கு அப்பாலையும் கிடையாது நரகம். அதனால சந்தோஷமா இருங்க. ஒருத்தர் பார்த்து பேசும்போது ஒரு புன்னகையோட இருங்க, சந்தோஷத்தோட இருங்க. இந்த சொர்க்க நரக விசாரம், சொர்க்கத்தை பத்தியோ நரகத்தை பத்தியோ பேசி வருத்தப்படாதீங்க, வேதனைப்படாத. சொர்க்கம் இருக்கா நரகம் இருக்கான்ற சிந்தனையில வச்சுக்காதீங்க. நீங்க சந்தோஷத்தை நம்பி உங்க தன்னம்பிக்கையோட கடவுள் நம்பிக்கையோட சந்தோஷத்தை கடத்துங்க அடுத்தவங்களுக்கு. நீங்க கேரி பண்ணி போங்க இந்த சந்தோஷத்தை அடுத்தவங்களுக்கு. நீங்க சந்தோஷமா இருந்து பாருங்களேன், கூட எல்லாருமே இருக்க மாதிரி தோணும், கடவுளே இருக்க மாதிரி தோணும். நீங்க சந்தோஷமா இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க யாருமே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி மன வருத்தத்தில் இருப்பீங்க.
எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க செய்தி நான் நிறைவு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் நாமத்துக்கு எல்லா நன்றியும் புகழையும் செலுத்துகிறேன். இதோடைய செய்தியை முடித்துக் கொள்கிறேன்.